ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபாகர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா கியா கேரன்ஸ் கிளாவிஸில் HTE EX அப்படின்ற ஒரு மாடலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதாவது கியா கேரன்ஸோட ஃப்ரண்ட் வியூ பாருங்க சூப்பராக இருக்குது. அதாவது இன்ஜினோட அதாவது டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இப்போ இந்த கார் வந்து 1.5 லிட்டர், அதாவது நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் தான். 1482cc, அதாவது 4 சிலிண்டர் இன்ஜின். பவர் வந்து பார்த்தீங்கன்னா 157 bhp பவர் அட் 5500 RPMல உங்களுக்கு பவர் கொடுக்கும். டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 253 Nm அட் 3500 RPMல உங்களுக்கு பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். வெஹிக்கிள் வந்து ஓட்டுறப்ப உங்களுக்கு எந்த ஒரு நாய்ஸுமே இருக்காது. ஏன்னா பெட்ரோல் இன்ஜினு. நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் அதாவது கேரன்ஸ் 7 சீட்டர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது மறக்காமல் கேரன்ஸ் கிளாவிஸில் இந்த EX அப்படின்ற மாடலில் பாருங்க. ஏன்னா இந்த வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த காரையும் ரொம்ப கண்டிப்பா பிடிக்கும். 7 சீட்டர் பார்த்துட்டு இருந்தேன். வீல் வந்து 16 இன்ச் அலாய் வீல் தாங்க. சூப்பரா இந்த பேஸோட செகண்ட் பேஸ் மாடல்லே செம்மையான வீல் அலாய் வீலாக இருக்கட்டும், ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. சேஃப்டிலையும் 6 ஏர் பேக் உள்ள சூப்பரான வெஹிக்கிள்ங்க. அதனால மறக்காம நீங்க 7 சீட்டர் தேடிட்டு இருக்கீங்கன்னா கியா ஷோரூமை கண்டிப்பா போய் பாருங்க. அதாவது அதே மாதிரி எந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் வாங்குறதுக்கு முன்னாடியேவும், அதாவது புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ரீ டெலிவரி முன்னாடி டெலிவரி ஆகும் முன்னாடி நீங்கள் ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் PDI அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக மறக்காமல் பண்ணிடுங்க. அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த பாருங்களேன், இப்போ நான் ரிவ்யூ எடுக்கிற வண்டி வந்து ஒரு ஸ்டாக் கார்டில் தான் நின்றுட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த வண்டி வந்து 1 to 1.5 months வரைக்கும் ஸ்டாக் நின்றுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் பாருங்க எவ்வளோ டஸ்ட்டாக இருக்கு. அப்போ நிற்கும் போது என்ன ஆகும்னா, ஏதாவது ஸ்க்ராட்ச் விடலாம், இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து ஸ்க்ராட்ச் ஆகலாம். அந்த மாதிரி செக் பண்ணிருக்கு. PDI இம்பார்ட்டன்ட்டு. பேக் வியூ பாருங்க சூப்பராக இருக்கு. உங்களுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது 200 வரைக்கும் ஹைட் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்பீடு பிரேக்லையும் தட்டாது. ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா கீழே தான் கொடுத்துருப்பாங்க, ஸ்டெப்னி வீலு. அதுவும் அதே சேம் 16 இன்ச் வீல் தான். கேரன்ஸ் கிளாவிஸ் அப்படின்ற நேம் பேட்ச் வந்துடும். HTEXல வந்து பேக் சைடில் வந்து வைஃபர் எதுவும் வராது. இதுவும் என்னது ஆட்டோமேட்டிக் அந்த இது இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் கிடையாது பேக் சைடு இதில். ஆனால் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க பார்க்க. எனக்கு எஸ்பெஷலி பிடிச்சிருக்கு. சில பேருக்கு சப்ஜெக்டிவ் தான், பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம போகலாம். எர்டிகா சூஸ் பண்ணுறதுக்கு என்ன பொறுத்தளவு இதை சூஸ் பண்ணலாம். எர்டிகாவோட இது 1 to 1.5 lakhs பட்ஜெட்டில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இதோட அமௌண்ட் டீட்டெயில் எல்லாமே கடைசியில் சொல்கிறேன். அதாவது இதோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 4550 mm. இதோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து 1800 mm. ஹைட்னு பார்த்தீங்கன்னா 1708 mm வந்து 278 mm வந்து உங்களுக்கு வீல் பேஸ் இருக்கும். ஃப்ரண்ட்ல பாருங்க சூப்பராக இருக்கும். இதில் வந்து மொத்தம் 6 ஏர்பேக் சொல்லிட்டேன். 8 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க எல்லா விண்டோஸ்லையும், முன்னாடியும் சேர்த்து போஸ் ஸ்பீக்கர் தான். சூப்பராக இருக்குது. சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருக்குது. இப்போ அந்த PDI பார்க்கறதுக்கு செக் பண்ணுறதுனால முன்னாடிலாம் கழட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்கும்போது PDI பார்க்கும்போது சைடு வீடிங் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. இந்த டோர் வீடிங்கு, ஸ்க்ராச்சஸ் இருக்கா, டென்ட் இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்டாக பாருங்கள். கிலோமீட்டரில் அந்த ஓடோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்கு, வெஹிக்கிள் எவ்வளோ ஓடி இருக்கு, அதையும் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதில் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டச் ஸ்க்ரீன் வந்து 12.4 இன்ச் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு வந்து எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே கொடுத்துருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதாகட்டும், குரூஸ் கண்ட்ரோல் இதில் கிடைக்காது. ஏன்னா நம்ம கொடுக்குற பட்ஜெட்டுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்குறதே பெரிய விஷயம் தான். ஏசியும் சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. ஆட்டோமேட்டிக் ஏசி கிடையாது, மேனுவல் ஏசி தான். இதில் வந்து ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் கீழேயும் உங்களுக்கு ஸ்டோரேஜும் வந்துருங்க. சூப்பராக இருக்குது. இதில் மெயினான விஷயம் என்னென்னா, இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு சின்ன சன்ரூஃப் ஒன்று வந்துடும். அதான், அதாவது பசங்கள்லாம் இருக்குது, ஃபேமிலியும் தேவைப்படும். ஆனால் இது வந்து சன்ரூஃபை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எப்பயாவது ஒரு வாட்டி யூஸ் பண்ணுங்கள், ஜாஸ்தி யூஸ் பண்ண வேணாம். அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து கம்ஃபர்ட்டுக்கு எந்த ஒரு குறையும் சொல்லவே முடியாது. சூப்பராக இருக்குது. பேக் சைடு சீட்லாம் உட்காந்தோன்னா, பேக் சைடு சீட் மட்டும் இல்லை, தேர்ட் ரோலையும் உட்காந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்டில் பாருங்கள் உள்ள லுக் எப்படி இருக்குன்ட்டு. ஏசிக்கெல்லாம் ஃப்ளோ சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், டேஷ்போர்ட் வியூ எப்படி இருக்குன்ட்டு. பேக் சைடுலேருந்து எடுத்துருக்கேன். வண்டி இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் சீட்டு வந்து சீட் கவருமே சூப்பராக இருக்குது. நீங்கள் வண்டி வாங்கிட்டு வெளியே சீட் கவர் போடணும்னு கூட அவசியம் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏசி கண்ட்ரோல் நாப் வந்து அது பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. பாருங்க, லாஸ்ட் சீட்லேயும் பையன் போய் உட்கார பாருங்க. அதே மாதிரி பேக் சைடு சீட்டுக்கு போகிறதும் ஈஸியாக நீங்கள் போகலாம், வரலாங்க. பாருங்க 7 பேர் அழகாக உட்காந்து போகிறதுக்கு பட்ஜெட் ஓரியன்டாக இருக்கு கார்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ் எவ்வளோன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 12 பாயிண்ட் சம்திங்னா ஆன் ரோட் ப்ரைஸே 13 லேக் சம்திங். அதுவும் பாரத் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கினா 13 லட்சம் சம்திங்கில் ஆன் ரோட் ப்ரைஸாக முடிச்சிடலாம். அதுவும் ஒடிசாவில் எவ்வளோ ரேட், கம்மியான ரேட்டு. தமிழ்நாட்டில் எவ்வளோ ரேட்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காமல் 7 சீட் வாங்கினா கண்டிப்பாக கேஸ் வரும். பக்கத்தில் இருக்க கேஸ் வரும், போய் செக் பண்ணி பாரு, விசிட் பாருங்கள். விசிட் பண்ணிவிட்டு அப்புறம் இருங்க. பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 216 லிட்டர் தான் வரும்.
பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்ட்டா கொஞ்சம் பூட் ஸ்பேஸ் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை 5 பேர் மட்டும்தான் வரீங்கன்னா பேக் சைடு சீட்டை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா பூட் ஸ்பேஸ் பஞ்சமே கிடையாது. டூல் பாக்ஸ் எல்லாமே பின்னாடியே கொடுத்துருக்காங்க. டயரை ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த பேக் பூட்டில் தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய் பாய், சி யூ.